ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்ம சேனலில் வந்து மூவிங் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க வந்து அந்த அக்கா வந்து கட்டினாங்க. சிஸ்டர் வந்து நீங்கள் வந்து ஒடிசாவில் வந்து சொல்கிறாங்க, ஒடிசா பையனெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்கலாம் சொல்கிறாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு. ஸோ நீங்கள் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, அப்போ பீகார் பையனை வந்து கல்யாணம் பண்ணலாமா? ஸோ அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டின் மாதிரி கேட்டிருந்தாங்க. அதாவது அதர் ஸ்டேட்டில் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஒடிசாலெலாம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அப்போ பீகாரில் எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே என் வீடியோவை பார்த்துட்டு ஒரு பொண்ணு, அக்கா நானும் பீகார் பையனை தான் லவ் பண்ணுறேன், ஸோ நீங்கள் தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், எங்களை வந்து சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா அந்த பாப்பா சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அவங்க அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கு தெரியும் ஸோ ஒடிசாவில் வந்து என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பாவம் சரண்யா சிஸ்டர், ஸோ அவங்க சொன்னதை தான் நம்ம பற்றி பேச போகிறோம். ஸோ சரண்யா சிஸ்டர் சொன்னது கரெக்டாக பொய்யா, அதாவது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதர் ஸ்டேட்னால் எவ்வளோ பிரச்சனை இருக்குங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பீகார்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். பீகாரில் வந்து மொத்தமாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துலாம். ஸோ பீகாரில் வந்து அவங்க சொன்ன மாதிரி காலைல ஏந்திரிச்சோடனே எல்லா வேலையும் பார்க்கணும். வீட்டில் வந்து கூட்டி மொழ்வி பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு சாணி அள்ளி போட்டுட்டு வீடை வசல்லாம் மொழ்விட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்படிக்குள்ளே போகணும். நீங்கள் வீடெல்லாம் மொழிவிட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்க உள்ளே போகணும். உங்களுக்கு வந்து டீ காஃபி நம்ம குடிக்கிற மாதிரி அங்கே டீ காஃபி கிடையாது. அதே மாதிரி சமைச்சிட்டு எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட உட்காரணும், சரிங்களா? மாமனாராக இருந்தாலும் சரி, நம்ம சின்ன பையனாக இருந்தாலும் சரி, அதாவது ஆம்பளைங்க மெயினாக வந்து ஆம்பளைங்க உட்காந்து சாப்பிட்ட பிறகு தான் பொம்பளைங்க உட்காந்து சாப்பிடணும், சரிங்களா? அதுவும் மறுமொழி வந்தால் எல்லாத்தையும் பரிமாறிட்டு, விருந்தாடி எதுவும் வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பரிமாறிட்டு அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் முருகண்டை போட்டு கழுவணும். ஸோ இது எங்கே பார்த்தாலும் நடக்கிற விஷயம் தானே. இப்போயுமே வந்து தமிழ்நாட்டில் வந்து குளிச்சு தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, பூஜை செஞ்சு தான் சாப்பிடணுங்கிற மாதிரிலாம் சில இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட், புதுசாக இங்கே வந்தேன்னா அப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி, அதே வந்து நம்ம வந்து ஏற்றுக்கிட்டோம், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து சொன்னாங்க வந்து எல்லார் காலையும் வந்து நமஸ்காரம் பண்ணணும், உளுந்து கும்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மை தான், அது கண்டிப்பாக உண்மை தான். என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு விருந்தாடி வராங்க, சரிங்களா? நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாடி வராங்கன்னா அவங்கள வந்து வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்கள அவங்க ஒரு நிமிஷத்துக்குள்ளே அவங்களுக்கு உட்காரத்துக்கான இடத்த கொடுத்து ஜேரோ இல்லை கீழே பாயோ விரித்து உட்கார வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விருந்தாடி வந்தாங்கன்னா தண்ணி கொண்டாந்து கொடுக்கணும் ஃபஸ்ட்டு, சரிங்களா? தண்ணி கொண்டாந்து கொடுத்துட்டு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலை தொட்டு கும்பிடணும். ஸோ இது ஒன்று, சரிங்களா? காலை தொட்டு கும்பிட்டுட்டு அவங்க தண்ணி குடிச்சாங்க, தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுவும் இது வேணுமா, அவங்க வந்து லெமன் ஜூஸ் குடிப்பாங்களா, இல்லை வர்த்தனி எதுவும் குடிப்பாங்களா, இல்லை அவங்க வீட்டில் பால் இருக்கா, பால் டீ குடிப்பாங்களா அப்படின்னு அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத கேட்டு அதை வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். அதை வந்து பிஸ்கட்டு கொடுக்கணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து தண்ணி, அதுக்கப்புறம் பிஸ்கட், 2 பிஸ்கட்டு கொடுத்தோம்னா அவங்க பிஸ்கட்டை வந்து டீயில் தூச்சி சாப்பிட மாட்டாங்க, பிஸ்கட்டு சும்மாவே தின்னுட்டு தண்ணி குடிப்பாங்க, சரிங்களா? அது வரையும் நம்ம டீயை கையில் வச்சு தான் நிற்கணும். அது ஒன்றும் தப்பு இல்லை. சில பேர் சொல்லுவாங்க வச்சுட்டு போயிடுமான்னு சொல்லுவாங்க, சில பேர் நம்ம வச்சுட்டு நிற்போம். அதுக்கப்புறம் வந்து அவங்க கோபிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பிஸ்கட் வாங்கிக்குவாங்க, வந்து பிஸ்கட்டை வாங்கிக்குவாங்க. ஸோ அவங்க பிஸ்கட்லாம் வச்ச பிறகு மறுபடியும் அந்த கப்பெல்லாம் எடுத்து வந்து வச்சு கழுவிட்டு மறுபடியும் வந்து அங்கே சமைக்க ஆரம்பிச்சோன்னா அவங்களுக்கு மறுபடியும் அவங்களுக்கு உட்கார இடம்லாம் நல்லா சுத்தம் பண்ணி அவங்க ஏதாச்சும் நல்லா ஆச்சரியமான எப்படி ஆச்சாரியமானு சொல்லுவாங்கள்ல, ஸோ அவங்க மாதிரி யாரும் ஆள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு உட்கார இடம் வந்து மொழிவிட்டு அதுக்கப்புறம் தான் பாய் போட்டு இது யாரும் யூஸ் பண்ணாத பாயாக வச்சு அதே மாதிரி தான் அவங்கள உட்கார வைக்கணும். உட்காராங்க. உட்காந்த பிறகு மறுபடியும் அவங்களுக்கு தண்ணி டம்ளரோ எல்லாத்தையும் கொடுத்து சாப்பிட்டுட்டு அவங்க வேணுங்கிற அளவுக்கு அவங்க உட்காந்து கவனிச்சு அப்புறம் அவங்க ஏஞ்சி போன பிறகு மறுபடியும் அவங்கள எல்லாத்தையும் எடுத்து இது பண்ணிவிட்டு த்ரோ பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த இடத்த மறுபடியும் மொழுகணும், சரிங்களா? எங்கெங்கே சாப்பிட்டாங்களோ எச்சி விழுந்திருக்கோ அங்கெல்லாம் மொழுகணும். இப்படி தான் வந்து விருந்தாடி காமிக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்ட பிறகு வெத்தலை பாக்கு கொடுக்கணும். வெத்தலையில் இந்த ஜீரகம் இருக்கும் பார்த்தீங்களா, பெருஞ்சீரகம் கொடுப்பாங்களா, ஸோ அது மாதிரி வந்து அது ஒன்று கொடுக்கும். அது கொடுத்தோம்னா வந்து சாப்பிட்டதுக்கு அது ஜீரணம் ஆகிறதுக்காண்டி அதை இது பண்ணுவாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பேசுவாங்க. நம்ம வந்து அவங்கள்ட்ட உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணுமா, வேறு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வேணுமா, இது வேணுமான்னு கேட்டு இது பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஒன்று, சரிங்களா? இதெல்லாம் ஒரு பிரச்சனை. ஸோ அதுக்கப்புறம்
இதெல்லாம் வந்து பொதுவாக இருக்க பிரச்சனை சரிங்களா. இப்போ எனக்கு என்ன பீகாரில் எனக்கு என்ன இது நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 2018 கல்யாணம் ஆணுச்சு. 2018 நடந்துச்சு. எனக்கு நடந்த கொடுமையை சொல்கிறேன் சரிங்களா. 2018 கல்யாணம் ஆணுச்சு அங்கே தமிழ்நாட்டில். ஸோ 3 மாதம் கழிச்சு 3வது மாதம் நான் இங்கே வந்தேன். வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 மாதம் நல்லா வச்சுருந்தாங்க. அப்படியே ராணி மாதிரி கையில் தூக்கி வச்சுருந்தாங்க. யாரும் எனக்கு ஒன்று முடியாது, நான் மகாராணி மாதிரி இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். பார்க்குறேன். ஸோ நான் மகாராணி மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு தான் நான் நிறையா பேர்ட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு அப்போக்கே இருந்த நிலமை அப்படி. ஸோ என்னை நல்லா பார்த்துட்டாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க. சின்ன தலைவலியாக வந்து தலையை அமுக்கி விடுவாங்க, கால் வலியாக காலை பிடிச்சி அமுக்கி விடுவாங்க. என் மாமியால் எல்லாருமே சேர்ந்து சொல்கிறேன். ஸோ எல்லாருமே அப்படி பார்த்துவாங்க. ஏதாச்சும் ஒன்றா ஊன்னா அவனுக்கு என்ன வேணும் சொல்லி வாங்கித்தரேன், என்ன வேணும் சொல்லி வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நல்லா பார்த்துட்டாங்க. அப்படி பார்த்துட்டாங்க, தங்கம் மாதிரி அப்படி பார்த்துக்கிட்டாங்க, பொத்தி பார்த்துக்கிட்டாங்க. 2 மாதம் சரிங்களா. ஸோ 2 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடையில் நான் சமைக்கலை. அந்த இதில் வந்து நான் சமைக்கலை. அவங்க சமைக்கிறத நான் வேடிக்கை பார்ப்பேன். அவங்க இது உட்காந்து அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு வேடிக்கை பார்ப்பேன். நான் நினைக்கிற நேரத்தில் தூங்குவேன், நினைக்கிற இடத்துல எழுந்திருப்பேன். எல்லாமே நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் ஒரு 2 மாதம் கடந்துச்சு. 3வது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் சரிங்களா. இந்த ஊர் முறைப்படி கல்யாணம் பண்ணணும். ஏன்னா வந்து அந்த 2 மாதமாக என் கையிலேருந்து யாரும் தண்ணி வாங்கி குடிக்கலை. எங்கள் வீட்டில் உள்ளவங்களால பக்கத்து வீட்டுக்காரங்க நான் தண்ணி கொடுத்தா யாரும் குடிக்க மாட்டாங்க. நான் வேறு கேஸ்ட்டு. நான் என்ன கேஸ்ட்டுன்னு அவங்களுக்கு தெரியாது. இது வரைக்குமே நான் என்ன கேஸ்ட்டுன்னு அவங்களுக்கு தெரியாது, அது வேறு. ஸோ அவங்க கேஸ்ட்டு நான் இல்லை. ஒரே ஒரு காரணம், அவங்க கேஸ்ட்டு நான் இல்லை. நான் என்ன கேஸ்ட்டுன்னு தெரியாது, அது வேறு. ஆனால் நான் அவங்க கேஸ்ட்டு இல்லை, அது மட்டும் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் வந்து என் கையில் அவங்க தண்ணி வாங்கி குடிக்கல. அதனால் 2ஆம் மாதம் முடிஞ்சு 3ஆம் மாதம் எனக்கு கல்யாணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே கல்யாணம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ எனக்கும் என்னோடய கொழுந்தை இருக்காங்க பார்த்தியா, ஸோ அவனுக்கும் வந்து பொண்ணு பார்த்து, ஸோ அந்த மூத்த பையன் 2 பேருக்கும் ஒரே மண்டையில் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பார்த்துட்ருக்காங்க. பொண்ணு பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 பேருக்குமே பொண்ணு பார்த்தாச்சு. அவனுக்கு வந்து பொண்ணு பார்த்தாச்சு, கல்யாணம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இடையில பார்த்தீங்கன்னா வேறு பிரச்சனை உண்டு. ஸோ எங்கள் 2 பேருக்கு வந்து கல்யாணம் 2 பேருக்கும் ஒரே இது மாதிரி கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து வெஸ்ட் பெங்கால் வந்து பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணாங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரே இதில் எனக்கு தத்து அப்பா வந்து அவங்க மடியில் உட்கார வச்சு கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணாங்க. ஸோ அதுக்கு தேவையான எனக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஸோ அவங்க முறைப்படி என்னை மாற்றணும் இல்லையா. ஸோ அதுக்காண்டி நம்ம ஆட்டுக்கெல்லாம் மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்கல்ல கோயிலில் கிடா வெட்டப்பில். ஸோ அது மாதிரி மஞ்சள் தண்ணியை கரைச்சி தலையில் ஊற்றி, அப்புறம் அவங்க உள்ள கடிக்கண்ணெல்லாம் மேலே ஊற்றி மொழுகி, அதுக்குள்ள மஞ்சள்லாம் எங்கே பார்த்தாலும் பூசி, ஸோ அவங்க மஞ்சளத்தை காதில் வந்து சொல்லி அதுக்கப்புறம் வந்து என்னை வந்து அவங்க ஜாதிக்கு மாற்றினாங்க. ஸோ மாற்றின பிறகு அந்த நான் வந்து அவங்களோட இதாகிட்டேன், அவங்களோட ஜாதிக்கு மாறிட்டேன் சரிங்களா. மாற்றின பிறகு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் வந்து என் கையில் அன்றைக்கி சாப்பிட்றாங்க, தண்ணி குடிக்கிறாங்க, எல்லாம் அதெல்லாம் மாறிடுச்சு. அவங்க ஜாதி ஆன பிறகு அவங்க எதிர்பார்த்தது எல்லாமே நடந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து 4 பேர் அண்ணன் தம்பி. என் புருஷனோட 4 பேர் அண்ணன் தம்பி, ஒரே ஒரு பொண்ணு, மொத்தம் 5 பேர் சரிங்களா. 5 பேருக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா வந்து குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. என்ன பிரச்சனைன்னா பார்த்திங்கன்னா, ஸோ அவங்களுக்கு நல்லா பார்ப்பாங்க. அது வந்து புது மருமக சரிங்களா. நான் பழைய மருமக, அது வந்து புது மருமக. அவளுக்கு வந்து அம்மா அப்பா 2 பேருமே இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா ரொம்ப மோசமானவங்க. ஏதாச்சும் அந்த பொண்ணு ஊன்னு சொன்னால் அவங்க வந்து போலீஸில் கேஸ் கொடுக்குறவங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் அவங்க வந்து வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவங்க. ரொம்ப வந்து கோபக்காரவங்க அவங்க. ஸோ அப்படிங்கிறனால அந்த பொண்ணு எதுவும் குறை சொல்லிடணுமோ இது பண்ணிடுமோன்ட்டு என்னை விட்டு அவங்கள வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறது. அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து சமைக்க தெரியும். எனக்கு வந்து சமைக்கவே தெரியாது. இந்த ஒரு பீகார் ஸ்டைலில் நான் கற்றுக்கிட்டேன் வந்தோம். இவங்கள வந்து நல்லா பெருமையாக பேசுகிறது, அந்த மாதிரி நிறையா விஷயம் நடந்துகிட்டே இருந்துச்சு சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா சண்டை நடக்கும். அந்த கல்யாணம் ஆன பிறகு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நிறையா அவமானம், நிறைய கஷ்டம். திடீர்னு மேலே வச்சு நம்ம திடீர்னு போட்டு உடச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப பிரச்சனை மேலே பிரச்சனை. அந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு கன்சீவ் ஆகிட்டா. எனக்கு ஒரு வருஷம், எனக்கு மொத்தம் 3 வருஷம் வரையும் எனக்கு குழந்தையே இல்லை. அப்படிங்கக்குள்ள அந்த பொண்ணு நல்லா பெருமையாக பேசுகிறது, அந்த பொண்ணை நல்லா இது பண்ணிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரே ஒரு இதாக பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த பொண்ணை மட்டும் தனியாக ஸ்பெஷலாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு கண்ணு தெரியாது சரிங்களா. அந்த பொண்ணுக்கு தான் நெல் வைக்க தெரியும், அந்த பொண்ணுக்கு தான் நடு தெரியும், அந்த பொண்ணுக்கு தான் கழுதை இருக்க தெரியும், அந்த பொண்ணுக்கு தான் சமைக்க தெரியும், அந்த பொண்ணு தான் நல்லா சமைப்பா, அந்த பொண்ணு தான் எல்லா வேலையும் பார்க்கும். அந்தங்க மாதிரி ஏன்னா எனக்கு தெரியாது, உண்மையாகவே எனக்கு தெரியாது. அப்படி எங்கே நான் இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், வந்தவங்கள வாங்க அப்படின்னு சொல்லி உட்கார சமைக்கிறேன்னு பார்த்துட்டு இருப்பேன். என்ன சமைக்கிறாங்க நான் எடுத்து பரிமாறுவேன். அந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்க, நான் காலைல சமைக்கிறேன், நீ பரிமாறு, நான் சாயந்தரம் சமைக்கிறேன், நீ பரிமாறி நீ கழுவி போச்சு அப்பா.
கஷ்டமாக இருக்கும். இவன் என்னமோ நம்மள வேலைக்காரி மாதிரில வேலை வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் புருஷன் கூட ரொம்ப சண்டை, ரொம்ப சண்டை, பெரிய பெரிய சண்டை வரும். சண்டை போட்டுட்டு நான் அடிக்கடி உடனே சொல்லுவேன், நான் வீட்டுக்கு போகிறேன், உடனே நான் ஊருக்கு போகிறேன், எனக்கு கிளப்பிவிடு, நான் ஊருக்கு போகிறேன், நான் ஊருக்கு போகிறேன், நான் ஊருக்கு போகிறேன், அப்படி தான் சொல்லுவேன். போய் வெளில உட்காந்துட்டு அழுவேன். என் மாமியார் எதுவும் என்னை பற்றி யாரும் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க வந்து என்கிட்ட சொல்லக்குள்ள அழுவேன். அழுதுட்டு வெளில உட்காந்துருக்கக்குள்ள வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களாம் வந்துட்டு நீ எல்லாம் இருக்காத ஓடி போயிரு, இங்கெல்லாம் இருக்காத ஓடி போயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நான் வந்த புதுசில் வந்து எல்லாருமே வந்து இந்த பொண்ணா தமிழ்நாட்டிலேருந்து பொண்ணு கழிட்டு வந்தியா 3 மாதம் கூட தங்காது பாரு நம்ம ஊரில் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 மாதம் தங்கிட்டுனா பார்த்துக்கணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணெல்லாம் தாக்கு பிடிக்காது பாரு, நம்ம ஊர் வேலைக்கு நம்ம ஊர் சாப்பாடுக்கெல்லாம் தாக்கு பிடிக்காது, எல்லாம் ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படின்னு சொன்ன மாதிரியே இவங்களும் வந்து என்கிட்ட கொச்சு விட்றாங்க, ஓடி போயிட்டு இங்கெல்லாம் இருக்காது அப்படின்னு. நான் வந்து மனசில் என்ன நினைப்பேன், ஸோ அவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதனால் வந்து நானும் மனசில் எல்லாம் கொட்டுவேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்கிட்டேருந்து வாங்கிட்டு போய் அங்கே சொல்கிறது, அங்கேருந்து வாங்கிட்டு வந்து என்கிட்ட சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து நார்தர்களெல்லாம் அவங்க நல்லா பார்ப்பாங்க. ஸோ அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்படியே எத்தனை நாளைக்கு தான் ஓடுறது, இங்கேருந்து அங்கே தமிழ்நாட்டுக்கு போனால் அங்கே வேறு மாதிரியான பிரச்சனை, நம்ம குடும்பத்தில் தெரியுமா இல்லையா, ஸோ அந்த மாதிரி வேறு பிரச்சனை. நம்ம எத்தனை நாளைக்கு தான் வந்து நம்ம பிறந்த வீட்டில் இருக்க முடியும், திருப்பி அங்கேருந்து இங்கே வா, நம்ம கோபக்காரி வேறையா, இங்கேருந்து அங்கே போ, அங்கேருந்து இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளாக வந்து சரண சிஸ்டமாக தான் நானும் இருந்தேன் ஆரம்பத்தில். அதுக்கப்புறமா வந்து ஸோ ஓரளவுக்கு இது பண்ணி வந்து இந்த மாதிரியே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறையா பிரச்சனை இருந்துச்சு. அப்புறம் மாமா வந்து விட்டுட்டு வேலைக்கு போனாங்க. அதுக்கப்புறம் நானும் கன்சீவ் ஆனேன், தம்பி பிறந்தான். ஸோ என் பிள்ளைங்க வந்து சரியாக கவனிக்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் வந்து 4 அண்ணன் தம்பி ஒரே பொண்ணுனால ஸோ பொண்ணுங்க மேலே தான் அதிகமாக பாசம். என் தம்பி வந்து தேவா வந்து அதிகமாக பாசம் காட்ட மாட்டாங்க. அந்த பொண்ணு அந்த மருமக பொண்ணு மேலே தான் அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் தேவா வந்து கவனிக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை வச்சே கொஞ்சம் சண்டையும் போகும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் தெளிவடைஞ்சேன். ஸோ வந்து நம்ம வந்து எல்லா வேலையும் கற்றுக்கணும், சரிங்களா. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா என்னோடய இதை எப்படி சொல்கிறது, நான் வந்து இது கிடையவே கிடையாது. இப்போ நான் இருக்க புனிதா தமிழ்நாட்டில் என்னை பற்றி கேட்டிங்கன்னா நான் இப்படி இருக்கவே மாட்டேன். நான் சத்தியமாக இப்படி இருக்க மாட்டேன். நான் வீட்டு வேலை செய்ய மாட்டேன். நான் வந்து யாருக்காலையும் விழுந்தது கிடையாது. நான் பசினாக இருக்க மாட்டேன். அந்த மாதிரி நிறையா என்னோடய டோட்டல் இதே வேறு அங்கே. ஸோ நல்லா திட்டுவேன், நல்லா சண்டை போடுவேன். அங்கே அப்படி இருந்தேன்னா இங்கே வந்து ஓகே நம்மளை வந்து நம்ம மாற்றிக்கணும், நம்ம வாழணுன்னா, நம்ம பிள்ளைய நம்ம பார்க்கணுன்னா, கவனிக்கணுன்னா நம்மளை நம்ம மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே நம்மளை வந்து என்னை வந்து அப்படியே ஆப்போசிட்டாக நிறைய விஷயம் எனக்குள்ளே நிறைய கேள்வி. நம்ம ஏன் ஓடணும் ஃபஸ்ட்டு, நம்ம யாருக்காக ஓடணும், இது நம்ம இடம், சரிங்களா. நான் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கேன், இங்கே யாருக்காக ஓடணும். அதனால் வந்து நான் வந்து இங்கே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் ஒன்றும் தப்பு பண்ணிட்டாலாம் எதுவும் வரல, சரிங்களா. நான் எதோ வந்து ஒளிஞ்சிக்கிட்டே இது பண்ணிக்கிட்டோ அதெல்லாம் வரல. நான் வந்து நல்லா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் எதுக்கு ஓடணும். எனக்கு வந்து நாங்கள் லவ் பண்ண பிறகு இங்கே உள்ளவங்க எல்லாம் சைன் போட்டிருக்காங்க எனக்கு. பீகாரில் வந்து எங்கள் உள்ள பஞ்சாயத்துக்காரவங்க, எங்கள் உள்ள எதிர்க்காரவங்க, ஸோ எல்லாம் சேர்ந்து எனக்கு சைன் பண்ணி கொடுத்த பிறகு தான் எனக்கு வந்து அங்கே கல்யாணமே ஆணிச்சு. ரிஜிஸ்டர் மேரேஜாக எனக்கு ஆணிச்சு தமிழ்நாட்டில். அப்படி இருக்கக்குள்ள நம்ம எதுக்கு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் என்னோடய லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் ஆகிடுச்சு. நிறையா மாற்றிக்கிட்டேன், நிறையா வேலை கற்றுக்கிட்டேன். என் நாத்தனா வச்சு அவள் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு வேலை என் மாமியார் சும்மா சொல்ல விட நிறையா வேலை. ஸோ நிறையா வேலை நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணுதோ அதை விட டபுள் செய்ய நல்லா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லை விற்க தெரியாது, நெல்லை விற்க கற்று நடுவேன், ஊரில் நடுவேன், நல்லா மாதிரி இங்கே யாரும் நடவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டேன். அது வந்து நிறைய சொல்லிக் கொடுத்தேன் உங்களுக்கு. நீட்டாக வைங்க, ட்ரெஸ் அப்படி வைங்க, இது அப்படி வைங்க, செருப்பாங்க வைங்க, செருப்பை போட்டுட்டு கோயிலுக்குள்ளே போவாதீங்க, இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். நிறைய விஷயம் அவங்க சொல்லிக் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அவள் என்ன சொன்னாலா, நீங்கள் சாப்பிட தனியாக நான் சமைக்கணும், நீங்கள் கழுவி வைங்க, பரிவாரி வைங்க, கழுவி வைங்க. அப்படி கிடையாது. நான் காலைல சமைச்சேன்னா நீ சாயந்தரம் இல்லை நீ சாயந்தரம் நீ காலைல சமைக்கிறேன், நான் சாயந்தரம் சமைக்கிறேன். அப்படி தான் வேலை. 2 பேரும் பாதி. நான் பாத்திரம் வளர்க்கணுன்னா நீ கூட்டு, காலைல நீ கூட்டினா சாயந்தரம் நான் கூட்டேன். அப்போ 2 மருமக தான், அதனால அந்த பிரச்சனை. அதனால் இப்போ யார் வீட்டுக்கு வந்தாலும் அவள் சொல்கிறதுக்கு முன்னாடியே வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தண்ணி கொண்டு போய் கொடுப்பேன். ஸோ
அவங்களுக்கு வந்து தண்ணி கொண்டு கொடுப்பேன். அந்த தண்ணி குடிக்கிற விஷயம், காலில் உள்ள விஷயம்லாம் தயவு பண்ணி தப்பாக நினைக்காதீங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதெல்லாம் வந்து யாருக்கும் கிடைக்காத ஒன்று, சரிங்களா? காலில் உழுவுற விஷயம்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலில் உழுவுறதுங்கிறது நான் தமிழ்நாட்டில் உழுந்தது இல்லை தான், அதை ஒத்துக்கிறேன். ஆனால் இங்கே வந்து பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறத கற்றுக்கிட்டேன். ஏன்னா வந்து என் மாமியார் மாமனார் எல்லாம் எங்கள் அம்மா அப்பா மாதிரி தானே. என் மாமியார் மாமனார் அம்மா அப்பா மாதிரி தான். ஸோ என்னோட வயசானவங்களாம் இருக்காங்களா, வயசானவங்களா எனக்கு மரியாதை கொடுக்குறாங்களா, என்னை வந்து இதாக பேசுகிறாங்களா, ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக நான் மரியாதை கொடுப்பேன். அவங்களுக்கு வந்து காலைல வந்து ஆசீர்வாதம்னா எந்த தப்பும் கிடையாது. ஆனால் நீ வந்து வயசில் மூத்தவனா இரு, அதே மாதிரி நீ சாமியார் வேஷம் போட்டுட்டு வா, ஆனால் கஞ்சா அடிச்சுட்டு வா, சரக்கு அடிச்சுட்டு வா, பான் பேக் அடிச்சுட்டு வா, அவன் காலெல்லாம் உழுவணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. நான் உழுவ மாட்டேன். நீங்கள் என்ன கொடுத்தாலும் சரி, நான் வந்து அவங்க காலை உழுவ மாட்டேன். எனக்கு பிடிக்காது. நீ தண்ணி அடிச்சுட்டு வந்தே அவங்க காலை அழுவணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. எனக்கு தோணணும் உன் காலில் விழுவணும், உன்னை பார்த்தா எனக்கு மரியாதை தோணணும், உன் காலை விழுந்து ஆசீர்வாதம் பண்ணணும், உங்கள் காலை ஆசீர்வாதம் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்கே உள்ள தாத்தா பாட்டியெல்லாம் வந்து என் மேலே அவ்வளோ பாசம் இருக்காங்க. அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணால் எந்த தப்பும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி, சரிங்களா? அதுக்கப்புறம் வேறு என்ன பிரச்சனை இருக்குன்னா, நம்ம வந்து அவங்க சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே இதையும் தான் சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோவில் போய் பாருங்கள், நல்லா தெரியும். நம்ம வந்து ஆத்திர அவசரத்துக்கு ஊருக்கு போக முடியாது, யார் முகத்தையும் பார்க்க முடியாது. ஒரு சொந்தம் வந்து நம்ம வீட்டில் வந்து பார்க்குறாங்கன்னா, நம்ம இப்போ நாங்கள் இங்கே வந்து 3 மருமகம் இருக்கும். ஸோ அவங்க 2 பேருக்கு வந்து நிறைய விருந்தாடி வருவாங்க. அது மாதிரி வந்து சொந்தங்களாம் நம்ம வீட்டுக்கு வந்தால் யாரும் பார்க்க முடியாது. அந்த 2 மருமக வீட்டுக்கு வந்து நிறைய பேர் சொந்தம் வருவாங்க, நிறையா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. அவங்க பேரப்பிள்ளைய வந்து தூக்குவாங்க, ஆசையாக கொஞ்சுவாங்க. இவங்க என்னென்னா வாரத்து ஒரு தடவை வந்து அம்மா வீட்டுக்கு போவாங்க. 2 மருமகளும் அங்கேருந்து இங்கே வருவாங்க. இவங்க வந்து நிறையா சமைச்சு போடுவாங்க. அப்புறம் இவங்க அங்கே போய் நிறையா நல்லா சாப்பிட்டு வர்றாங்க. திருவிழா அது இதுன்னு நிறையா போவாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த பாக்கியமும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது இந்த ஊரில், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போலாம் வந்து நான் சண்டை போட்டால் என்ன சொல்லுவேனே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து இங்கே வந்து ரேஷன் கார்டு ரெடி ஆகிடுச்சு, சரிங்களா? ரேஷன் கார்டு போட்டுட்டேன், என்னோடய ஆதார் கார்டு மாற்றிட்டேன், எல்லாமே ஓட்டர் ஐடி எல்லாமே இங்கே மாற்றியாச்சு. ஒன்றுமே அங்கே தமிழ்நாட்டு பொறுப்பாக கிடையவே கிடையாது. நான் எல்லாமே இங்கே மாற்றிட்டேன். எதுக்காகனா, நான் இருக்க போகிற வீடு இது, என் பிள்ளைக்கான வீடு இது. என் புருஷனுக்கு எனக்கு சண்டை வந்தாலுமே சொல்லுவேன், நான் எதுக்கு வீட்டை போட்டு போகணும்? முன்னாடி கோபத்தில் சொல்லுவேன், நான் ஊருக்கு போகிறேன். நான் இப்போ சொல்ல மாட்டேன். சண்டை வந்தாலே வெளில போ, நீ ஃபஸ்ட்டு வெளில போ, இங்கே நிற்காத வெளில போ, அப்போ தான் சொல்லுவேன். எனக்கு அதெல்லாம் வந்து தாக்க முடியாது. ஆனால் நல்லது, நீ என்னையே வெளில போக சொல்கிறியா அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், இது என் வீடு, நீ வெளில போ. நீனா வந்து என்னை தேடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், சரியா? நீனா வந்து எனக்கு சைன் பண்ணி கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டேன். அப்புறம் எதுக்கு நான் வெளில போகணும்? நான் இப்போ கல்யாணம் கொடுத்தா என்ன நடக்கும் தெரிய மாட்டேயா? அந்த பீகாரே உள்ளே போயிடும், அப்படி தான் நான் சொல்லி மாட்டேன். ஸோ அதனால் சண்டை போட்டேன்னா நீ சொல்ல வெளில போ ஃபஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுவும் இருக்க விட மாட்டேன். சண்டைனா டிவோர்ஸ் ஆனால் நீ தான் வெளில போகணும், ஆனால் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஏன்னா வந்து இது நமக்கான இடம், அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இது வந்து நமக்கான இடம். நம்ம எத்தனை நாள் தான் பயந்து ஓட முடியும்? எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் மனசுக்கு பிடிச்சதை செய்யுங்க, மற்றதை இது பண்ணாத செய்யுங்க, சரிங்களா? அந்த காலில் விழுற விஷயம், சாப்பாடு விஷயம், இதெல்லாம் போக போக மாறிடும். அந்த எல்லாத்துக்கும் முன்னாடி உட்காந்து சாப்பிடணும், எல்லாத்துக்கும் அப்புறம் தான் உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னீங்க. அது உண்மை தான். அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோவில் தெரியும், என் மாமனாரும் நான், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா எல்லாருமே சேர்ந்து ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம். தனியாலாம் உட்காந்து சாப்பிட மாட்டோம். ஒரு சில நாளுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், எங்கள் வீட்டுக்காரவங்க என் புருஷனுக்கு பார்த்தீங்களா, ஸோ அது சாப்பிடுவோம். நான் அதுக்காண்டி சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பேன். ஸோ அது வந்தோடனே வரைக்க அதுக்கும் சாப்பாடு போட்டு நான் வந்து சாப்பிடுவேன்னா, டக்குன்னு அது ஏதாச்சும் கேட்கக்குள்ள வந்து நீனே எடுத்துக்காம சொன்னேன்னா, அது அப்போ இருந்த நிலைமையில் வந்து என்ன சொல்லுவோன்னா, அதுக்கு நீ ஃபஸ்ட்டு சாப்பிட முடியாதுன்னு, அதுக்கப்புறம் எனக்கு கொடுக்க வேண்டியது தானே, நீ மொதல் சாப்பிட, நான் உட்காந்துருக்கேன் அப்படி சொல்லுவோம். கோவமாக வந்து சொல்லுவோம். நான் சொல்லுவேன், அப்போ நீனே உட்காந்துடுறேன், நான் சாப்பிட்றேன், எனக்கு பசிக்காதா எனக்கு பசிக்காதா அப்படின்னு தான் சொல்லுவேன். மிரட்டுங்க, செய்யுங்க, நீங்கள் வச்சு செய்யுங்க. நம்ம ஒன்றும் ஓடி போகணும்னு அவசியமே கிடையாது, நம்ம வந்து பயந்து போகணும்னு அவசியமே கிடையாது. அவங்க எப்படி மருமகளோ அதே மாதிரி நம்மளும் மருமகள், சரிங்களா? ஸோ அவங்களும் இன்னொருத்தவங்களுக்கு மருமகளாக தான் இருந்திருப்பாங்க மாமியார், சரிங்களா? ஆனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, சரிங்களா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. நம்ம வந்து நிறைய தமிழ்நாடோட இங்கே வந்து நிறைய விஷயம் வந்து கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது, சரிங்களா? சம்பிரதாயம் அதிகமாக இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி வியாழன் திங்க 2 நாள் விரதம் இருக்கணும், தலை குளிக்கணும், முழுகணும், அந்த மாதிரி சாமின்னு கும்பிடணும். பிடிச்சா செய்யுங்க, பிடிக்கலைன்னா விட்டுடுங்க. அதுக்காண்டி வற்புறுத்தெல்லாம் சொல்லலாம், சரியா? பிடிக்கல, தனி கொடுத்தனமாக இருங்க. தனி குத்தனமாக இருந்தால் நீங்கள் சாதிங்க. நம்ம எதுக்கு போகணும், நம்ம எதுக்கு பயப்படணும்? யாருக்கும் பயப்படணும் அவசியமே கிடையாது. இது யாருக்கு சொல்கிறேன்னா, ஸோ நான் அதர் ஸ்டேட்டில் இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் சொல்கிறேன், யாருக்கும் பயப்படாதீங்க, சரிங்களா? தெளிவான முடிவு எடுங்க. எங்கே இருந்தாலும் சரி,
இருக்கிற இடத்துல ஸ்ட்ராங்காக இருங்க. யாருக்காகவும் பயந்து ஓடாதீங்க, யாருக்காகவும் பயந்து பேசாதீங்க, பயந்து நடக்காதீங்க. சரிங்களா? உங்கள் மனசு எப்படியோ அதே மாதிரி நடந்துக்காங்க. சரிங்களா? யாருக்காகவும் பயப்படாதீங்க. உங்களை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்களா, எதிர்த்து பேசுங்க. உங்களை வந்து இது பண்ணுறாங்களா, எதிர்த்து பேசுங்க. உங்களுக்கு சப்போர்ட் யார்? உங்கள் ஹஸ்பண்ட். ஸோ அவங்கள வந்து கைக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். அதுக்காக வந்து மாமனார் மாமியாரை கொடுமைப்படுத்தாதீங்க. ஏன்னா அவங்களும் நம்மளை மாதிரி மனுஷங்க தான். நம்மளை எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் நம்ம வீட்டுக்காரங்களையும் பார்த்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவங்கள வந்து பாவம், அவங்கள வந்து எதுவுமே சொல்லக்கூடாது. நம்ம வந்து ஒரு மருமகளாக இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு மருமகளாக எப்படி போவோமோ, ஸோ அங்கே வந்து எப்படி ஒரு மாமனார் குடும்பம்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி இருப்போமோ அதே மாதிரி தான் இங்கே. சரிங்களா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழுங்க, அவ்வளோதான். அதுக்கான வந்து இதே அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இனிமேல் வந்து அதர் ஸ்டேட்டில் கல்யாணம் பண்ணணும்னு யோசிக்காதீங்க. அதையும் சொல்லிட்டேன். இருக்கிற பொண்ணுங்களுக்கு சொல்கிறேன், இனிமேல் கல்யாணம் பண்ணியாச்சு, இனிமேல் என்ன பண்ணணுக்கா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இதே வந்து லவ் பண்ணிகிட்ருக்காங்க வரான்னா அவ்வளோதான், அடி வாங்குவீங்க, வராதிங்க, அவ்வளோதான். வந்தால் அவ்வளோதான், தாங்க மாட்டீங்க. 1-2 பேர் தான் நல்லவங்க இருப்பாங்க, எல்லோரும் நல்லவங்களாக இருப்பாங்க, நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க. சரிங்களா? சில பேர் வந்து உங்கள் குடும்பத்தை பிரிக்கிறதுக்காண்டியே வந்து நல்லா சைடு வந்து கோத்து விடுவாங்க. ஸோ அதையே வந்து நம்பாதீங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டுட்டு தைரியமாக இருங்க. அடிக்கடி ஊருக்கு போயிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ அதனால் வந்து ஓடாதீங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. எதாக இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் இது பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ காலம் போக போக மாறும். இல்லைன்னா நீங்கள் மாற்றுங்க. எவ்வளோ நாள் தான் வந்து இப்படி பண்ணிகிட்டே இருப்போம், நீங்கள் மாற்றுங்க. சரிங்களா? ஸோ நான் வரதுக்கு முன்னாடி இருந்த வீடும் இப்போ நான் வந்ததுக்கப்புறம் இருக்க வீடும் மாறி இருக்குது, நிறையா மாறி இருக்குது. சரிங்களா? யார் என்னை வந்து 3 மாதத்தில் ஓடி போயிடுவான்னு சொன்னாங்களோ, ஸோ அவங்களே வந்து புனிதா மாதிரி ஒரு பொண்ணை வந்து பாருங்கள் என் பையனுக்கு, ஸோ அந்த மாதிரி ஒரு பொண்ணாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் எல்லாமே அவங்க எதெல்லாம் என்னால் முடியாதுன்னு சொன்னாங்களோ நான் அதெல்லாம் வந்து நான் அவங்கள்ட்ட செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இப்போ இல்லை, இந்த பேர் வந்து நான் அப்போயே எடுத்துட்டேன். கல்யாணம் ஆகி 4-5 வருஷத்தில் நான் எடுத்துட்டேன். சரிங்களா? அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அந்த பேர்லாம் எடுத்துட்டேன். ஸோ என்ன மாதிரியே ஒரு பொண்ணு பாருங்கள் அப்படின்னு, என்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்காதுன்னு என் மாமனார் தான் சொல்லியிருக்காரு. இப்போ என்ன மாதிரி ஒரு பொண்ணு பாருங்கன்னு வந்து எனக்கு நேராகவே வந்து என் புருஷன்ட்ட கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உன் பொண்டாட்டி மாதிரி ஒரு மருமக யாருக்கும் கிடைக்காதுன்னு ஒரு தாத்தா இப்போ கூட ஒரு 1.5 மாதம் ஒரு 2 மாமா வந்தாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து மாமாவுக்கு நேராக எனக்கு புரியலை, பாச புரியல, நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு போனாங்களாம். என் மாமா வந்து என்கிட்ட வந்து நைட்டில் சொன்னிச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த தாத்தா சொன்னார் ஒன்று அப்படின்னு சொன்னாங்க. அவங்க யாரும் இல்லை, எங்கள் சின்ன மாமியாவோட அப்பா. எனக்கு தாத்தா தானே வேணும். ஸோ அவரை சொன்னாங்களாம், ஒன்றும் இந்த மாதிரி ஒன்றும் யாருக்கும் கிடைக்காது சொன்னாங்க. பாசம் எல்லாரையும் பண்ணாது பண்ணுறாங்களே, மலை கல்யாணம் பண்ணுறாங்களே, அது வந்து அதுக்கும் முடியாதீங்க. Wajah semua ni ini pernah buat video. Nih udah langit itu. உங்கள் லைஃப்பை நாங்கள் பாருங்கள், அவ்வளோதான். ஸோ அப்புறம் வந்து தனி கொடுத்தணும், நான் வந்து தனி கொடுத்தணும்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஊரில் வந்து பீகாரில் வந்து தனி கொடுத்தணும்னு சொல்லுவோம். சரிங்களா? தனி கொடுத்தணும்னா குண்டா தனியாக இருக்கும், குழம்பு சட்டி தனியாக இருக்கும், எல்லாமே தனித்தனியாக இருக்கும். சரிங்களா? 2-3 வருஷம் ஆயிடுச்சு. 2-3 வருஷம் பிறகு பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு மூத்த நான் தான் குளிக்கலாம்னா எங்கள் 13 பேர் எண்ணி வச்சுக்கோங்க, 13 பேர் எங்கள் வீட்டில். அப்போ தாத்தா, அப்புறம் குழந்தைங்க, அப்புறம் அம்மா அப்பான்னு சொல்லிட்டு 13 பேர் இருந்தோம். மொத்தம் 13 பேர் இந்த குடும்பத்தில் இருந்ததுக்கு பெரிய பெரிய குண்டால சமைக்கணும். குண்டானா வந்து குண்டான எப்படி எடுத்துருப்போம், குண்டான மாமியாரை பார்க்கணும். குண்டான எடுத்துகிட்டு எப்படி போட்டு போனால் அந்த கூனி கிளவி எடுத்துகிட்டு போவாங்களே, அப்படி குன்னிக்கிட்டு எடுத்துகிட்டு போவாங்களே, அந்த மாதிரி தூக்கிட்டு போகணும். தூக்க முடியாது குண்டாலாம், அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நைட்டு சம்பாதிச்சு கொடுப்பாங்க, எண்ணெய் கொடுப்பாங்க. ஸோ வீட்டுக்கு தேவையான காய்கறியும் வாங்கிட்டு வருவாங்க, எண்ணெயும் வந்து கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அந்த சோப்பு மட்டும் சோப்பு வாங்கி என்ன பண்ணுவேன்னா காலை குளிச்சுட்டு வைப்பேன். மக்கள் அது காலைல போய் பார்த்தோம்னா குளிக்கிறது சோப்பை தேடணும்னா கிடைக்காது. எல்லாம் குளிச்சுடுவாங்க, எல்லாம் குளிச்சுட்டு அந்த 10 ரூபா சோப்பு தானே காலையாகிடும். இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு நாள் பார்த்தேன்,
அதை எடுத்தோடனே இப்படியே பண்ணிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே நான் வந்து இதில் வச்சுட்டேன், வீட்டுக்குள்ளே வச்சுட்டேன். நான் எடுத்தாந்து குளிச்சுட்டு மறுபடியும் எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டேன். ஸோ அவங்களுக்கும் வந்து பசங்க இருக்காங்க, அவங்களுக்கும் வந்து புருஷன் இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கட்டுமே, இன்னும் 2 3 பசங்க இருக்காங்க, எல்லாம் சம்பாதிக்கிறாங்க, அவங்க வாங்கட்டுமே தான் நான் எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுன்னா அது ஒரு இஷ்யூ அவங்க வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு விஷயம். அப்புறம் 2வது வந்து நான் வந்து ஃபெரன் லவ்லி போடுவாங்க. ஸோ அது வந்து ரூமில் வைக்கல, எங்கள் பசங்கள்லாம் வந்து ஃபெரன் லவ்லி போடுவாங்க. அவங்களாம் வந்து எடுத்து கண் அப்படிலாம் எடுத்து போடுறது. ஸோ அதையும் எடுத்து உள்ளே வச்சுட்டேன். 2வது விஷயம். 3வது பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வந்து எனக்கு வந்து காலேஜ் பணம் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த காலேஜ் பணம் வந்துச்சு இல்லையா. ஸோ அந்த பணத்தை வந்து ஸோ இப்படியே வச்சோம்னா செலவாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்னா, ஒரு வயலை வந்து அடகு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயலில் அடகு பிடிச்சோம். அது அவங்களுக்கு பிடிக்கல. நம்ம வந்து ஒன்றா இருக்கும் சரிங்களா. இப்போ வந்து ஒரே குடும்பத்தில் இருக்கும், கூட்டு குடும்பத்தில் இருக்கும். நீங்கள் எப்படி போய் தனியாக வாங்கலாம், அந்த காசை வீட்டிலலாம் கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை. அது அவங்களுக்கு பிடிக்கல, டேரெக்டாக சொல்லலை, ஆனால் பிடிக்கல. ஸோ அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சின்ன சின்ன சண்டை, கொஞ்சம் பெரிய சண்டை ஆகிடுச்சு. அவங்க சொன்னாங்க வந்து என் குண்டான்லாம் வந்து நீ சமைக்கக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது, சமைக்கிறதுக்குள்ளே ஏதோ சண்டை. அதுக்காண்டி வந்து நான் சமைக்க போனேன் வந்து நீ தொடக்கூடாது, நீ சமைச்சேன்னா நாங்கள் சாப்பிட மாட்டோம், நீ சமைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன. அதுக்கப்புறம் வந்து நான் சமைக்கலை, சிரிச்சுக்கிட்டே தான் நான் போனேன். ஏன்னா காலைல சண்டை போட்டால் சாயந்தரம் சேர்ந்துருவோம். அப்படிங்கிற மாதிரி தான் காலைல சண்டை போட்டுட்டு சாயந்தரம் போய் சமைக்க போகிறதுக்கு என்னை சமைக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. என்னையும் சமைக்கவில்லை, அந்த பொண்ணையும் சமைக்கக்கூடாதுன்ட்டாங்க. அப்புறம் நான் வந்து வந்துட்டேன். அப்போ அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, என் மாமியார் என்னோடய பாத்திரம்லாம் நீ வந்து தொடக்கூடாது, எதுவுமே நீ தொடக்கூடாது, எடுத்து வெளில வச்சிரு அப்படின்னு, எதுவுமே தொடக்கூடாது, என் பாத்திரம் எதுவும் நீ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நமக்கு என்ன தோணும், ஸோ நம்ம என் ரூமில் பார்த்தா என் மேலே வந்து அந்த மண் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மண் சட்டியில் வந்து மேலெல்லாம் வந்து அந்த குண்டா மாதிரிலாம் இருந்துச்சா. ஸோ அதை எடுத்து வாசலில் கொண்டாந்து வச்சுட்டேன், அவங்க ரூமில் கொண்டாந்து வச்சுட்டேன். ஸோ நான் வந்து இங்கே இருந்தேன்னா நான் யூஸ் பண்ணுவேன், அதனால வந்து இங்கே இருக்க வேணாம், நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்து கொடுத்தேன். ஸோ அதை யூஸ் வந்து பெருசாக்கி என் மனைவியை வந்து பெருசாகி, ஸோ இவ ரூமில் வந்து இவ கட்டின வீட்டில் வந்து என்னோடய பாத்திரம்லாம் இருக்கக்கூடாதான், அதனால தூக்கி வடைஞ்சிட்டா அப்படிங்கிற மாதிரி. தெரியல கிராமம்னா எப்படி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பெரிய சண்டை ஆகிடுச்சு, இதாகிட்டு. அதுக்கப்புறம் வந்து எங்களை வந்து சமைக்க முடியல, சாப்பிட வானும் கூப்பிடல, எதுவுமே பண்ணலை. அந்த நேரத்தில் எங்கள்கிட்ட காசும் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டோம். தனியாக சோறாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள்கிட்ட இருந்தது அப்போ ஒன்றே ஒன்று தான், இந்த கரண்ட் அடுப்பு மட்டும்தான். 3500 ரூபாய்க்கு வாங்கிட்டு பார்த்தீங்களா, அது மட்டும்தான் இருந்துச்சு. குண்டானா இதுவா ஒன்றுமே கிடையாது. கேட்டாலும் கேளுங்க, 3 நாள் பட்னியாக வரணும். 3 நாள் பட்னியாக இருந்து எங்களுக்கு வந்து கடையில் போய் பொரி வாங்கிட்டு வந்து ஒரு சாக்கு வச்சுக்கிட்டு, காலையில் வந்து மாமா வந்து அதை தான் ஒரு டிஃபனில் வந்து அந்த பொரியை தான் எடுத்துக்கிட்டு கடைக்கு வேலைக்கு போவோம். நான் வந்து காலைல பொரி தான் சாப்பிடுவேன், மத்தியானம் பொரி தான் சாப்பிடுவேன், நைட்டெல்லாம் பசிக்கும் அழுவேனா. அப்புறம் மாமா வந்து சிட்டு வீட்டில் போய் தெரியாமல் சூடு வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தான் வந்து நாங்கள் தனி கொடுத்தனம் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் தனி கொடுத்தனம் ஆன பிறகு அவங்களுக்கெல்லாம் ஒரு 10 நாளில் வந்து மறுபடியும் சேர்ந்தோன்னா அப்படியும் தனியாக தான் சாப்பிட்றோம். தனி கொடுத்தனம்னா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. பேர் தான் குண்டான் தனியாக இருக்கும், மற்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனா வந்து நீ காசு கொடுத்து தான் ஆகணும். எல்லாமே சேர்ந்து தான் செய்யணும். எல்லாமே வீட்டில் சமைச்சா எல்லாத்துக்கும் கொடுத்து தான் ஆகணும். எது செஞ்சாலும் கொடுத்து செய்யணும். நீ டீ போட்டு குடிக்கிறியா, எல்லாத்துக்கும் டீ போட்டு கொடுத்து தான் நீ டீ குடிக்கணும். ஸோ தனி கொடுத்தனம்னாலும் கூட்டு குடும்பம் மாதிரி தான். அதனால் தனி கொடுத்தனம்னா வந்து ரொம்பலாம் கனவு காணாதீங்க. ஏன்னா இது கிராமம். ஸோ ஒரே இதில் இருக்கும், எல்லாத்தையும் கொடுத்து இது பண்ணி தான் போகணும். ஸோ அதுதான் வந்து தனி கொடுத்தனம் மாதிரி சரிங்களா. நம்மளை வந்து 3 நாளாக பண்ணியாக வாழ்ந்து தான். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து என் தம்பி 2000 ரூபாய் பணம் போட்டுவிட்டான். ஆனால் அவள்கிட்ட அந்த விஷயத்த நான் சொல்லலை, சொல்லாமல் தான் வந்து 2000 ரூபாய் பணம் போட்டுவிட்டான். அதுக்கப்புறம் அதை வச்சு தான் நாங்கள் குண்டாலாம் வாங்கி தனியாக சமைச்சு சாப்பிட்டோம். ஸோ அப்படி தான் வந்து என்னோடய லைஃப் வந்து போணுச்சு சரிங்களா. ஸோ இது இப்படி தான் இருக்கும். அந்த சைடில் வந்து லைஃப் வந்து இப்படி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான லைஃபு, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது கிராமம் கூட எனக்கு அது செட் ஆகிடுச்சு சரிங்களா. எனக்கு ரொம்ப செட் ஆகிடுச்சு. அம்மா அப்பா பார்க்க முடியல, நேரத்துக்கு போக முடியல, வர முடியல. ஸோ இந்த மாதிரி சொந்தத்தை பார்க்க முடியல, பேச முடியல அப்படின்னு நிறையா கஷ்டம் இருக்குது. ஸோ அவ்வளோதான் நான் சொல்வேன். இதுதான் நிறையா பிரச்சனை இருக்குது, இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குது. நம்ம வந்து நீங்கள் இப்போ லவ் பண்ணுற பொண்ணுங்கள்லாம் வந்து நிறைய கனவு காய்ந்துருவாங்க. அங்கே போய் அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அதை பண்ணணும், இது பண்ணணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன்றுமே பண்ண முடியாது உங்களால். ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இப்போ உள்ள பொண்ணுங்கள்லாம் வந்து ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷன் ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப நாள் ஆகும். அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ தயவு பண்ணி இந்த முடிவெல்லாம் எடுக்காதீங்க.
லவ் பண்ணுற பிள்ளைங்களாம் தயவு பண்ணி இந்த முடிவு எடுக்காதீங்க. ஸோ ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுக்கா, நான் என்ன பண்ணுறதுன்னா ஸ்ட்ராங்காக இருங்க. உங்களை விரட்டி விட்றாங்களா, விரட்டி அடிக்கிறீங்களா, திருப்பி நீங்கள் அடிங்க. அடிக்கிற விஷயத்தில் சொல்லலை, திருப்பி நீங்கள் பேசுங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருங்க. நீ என்ன எனக்கு கற்றுக் கொடுக்குறது, நான் உனக்கு கற்றுத்தரேன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வேலையை நீங்கள் செஞ்சு காமிங்க. நம்மளால் எந்த வேலையும் முடியாததுலேயே நம்மளால் இது பண்ண முடியாதது இல்லை, சரிங்களா? ஸோ அந்த பொண்ணு வந்து வேலை செய்ய மாட்டேங்க, விட்டு தள்ளுங்க. கல்ல நீ செஞ்சால் நான் செய்கிறேன், நான் செஞ்சால் நீ செய்ய அப்படின்னு சொல்லிட்டு பங்கு பிடிச்சிடுங்க. எந்த வேலையாக இருந்தாலும் இது பண்ணி வைங்க. உங்களை பூஜை செய்ய சொல்கிறாங்களா, நீங்கள் அப்படி இது பண்ணி தான் வாழ்ந்து பாருங்களேன். அவங்க சொன்ன மாதிரி ஒரு 4-5 நாள் வாழ்ந்து பாருங்களேன், எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து பாருங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை டார்ச்சல் பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க. நீங்கள் அவங்கள டார்ச்சல் பண்ணணும், சரிங்களா? ஸோ என் புருஷன் என்கிட்ட சொல்லுவோம். என்னை ஏன் கல்யாணம் பண்ணதுன்னா, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஏதாச்சும் சொன்னேன்னா உடனே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து அதுக்கு அந்த இன்னசென்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சான். ஆனால் இப்போ வந்து நான் அதை வந்து ரொம்ப அழுக வைக்கிறானா, என்னை பார்த்தாலே அது பயமாக இருக்குமா. ஸோ அப்படிலாம் சொல்லும். அதை நினச்சி நான் அடிக்கடி சிரிப்பேன். இந்த வார்த்தையெல்லாம் அடிக்கடி என் புருஷன் சொல்லும். ஸோ அது மாதிரி இருக்கணும், சரிங்களா? நம்ம எப்படி இருக்கணுங்கிறத வந்து அவங்க நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறது, சரிங்களா? நம்ம லைஃப் நம்ம தான் வாழணும், சரிங்களா? ஸோ கரெக்டாக வாழுங்க, சந்தோஷமாக இருங்க. ஸோ நீங்கள் மாற்றி வாழுங்க, சரிங்களா? ஸோ அதுவும் நான் தப்பாக எதுவும் சொல்லியிருந்தேன்னா சாரி. இனிமேல் தப்பான முடிவு எதுவும் எடுக்காதீங்க. அதர் ஸ்டேட் வந்து யோசிக்காதீங்க, சரிங்களா? சிங்கப்பூர், மலேசியா அது வேறு, இந்த லைஃப்பு வேறு, இது ராங் ரூட், சரிங்களா? அதை கண்டிப்பாக யோசிக்காதீங்க. ஆல்ரெடி கல்யாண பொண்ணுங்களுக்காக மட்டும்தான் பேசுகிறேன், சரிங்களா? ஏதாச்சும் பிரச்சனைனா தயவு பண்ணி எனக்கு கான்டெக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு இருக்கேன், நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். உங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா தயவு பண்ணி என்கிட்ட கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு அந்த வழி நான் சொல்கிறேன், சரிங்களா? ப்ளீஸ் கான்டெக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இன்ஸ்டாகிராம் வாங்க, ஃபேஸ்புக் வாங்க, நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் தனியாக. எந்த பொண்ணு அப்படி எதுவும் மாட்டியிருந்தீங்கன்னா, பீகாராக இருந்தாலும் சரி, அதர் ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, எதுவும் பிரச்சனையில் மாட்டியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. நான் உங்களுக்காண்டி கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுவேன். என்னால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு நான் செய்வேன், சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ அது மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து கொஞ்சம் அன்பாக நடந்துக்காங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஊரில் வந்து. ஸோ இந்த ஊரில் வந்து நம்ம அதிகாரத்தை பயன்படுத்துகிறோம், அந்த ஊரில் வந்து நம்ம ஜெயிக்க முடியாது. ஸோ முடிஞ்சாலும் வந்து அவங்கள வந்து பாசமாக, அன்பாக, ஸோ அவங்களுக்கு வந்து நல்லதாக செஞ்சு கொடுத்து, ஸோ அவங்கள வந்து நம்ம சமையலால் நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ நம்ம பேச்சால், நம்ம செய்கிற செய்கையால், ஸோ அவங்கள வந்து கண்டிப்பாக மாற்றலாம். ஸோ அவங்கள வந்து நம்ம பேச்ச மாதிரி கேட்குற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி வந்து நம்ம வந்து அன்பாக அவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் கற்றுக் கொடுங்க. இங்கே உள்ளவங்க எல்லாருமே முரடியாக தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் செய்கிற செயலை பார்த்து எல்லாருமே எனக்கு வந்து இப்போ வந்து எல்லாருமே என்கிட்ட அன்பு காட்டுறாங்க. இந்த வீட்டுக்காரங்க மட்டும் இல்லை, இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே. அவங்க வந்து அப்புறம் வந்து லாஸ்ட்டாக ஒரு கமெண்ட்ஸ் கூட வந்து எனக்கு வந்துச்சு, ஏன் சிஸ்டர் அவங்கள வந்து நீங்கள் மாற்றினீங்க, அவங்க கலாச்சாரத்தை மாற்றிட்டு என்ன பெருமை பீத்த வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அவங்க கலாச்சாரத்தை நான் மாற்றலை, சரிங்களா? ஸோ அது வந்து நடைமுறையில் அதுவாகவே மாறிடும். கலாச்சாரம் வந்து அது அப்படியே இருக்காது. நம்ம ஊரில் வந்து கலாச்சாரம் அப்படியே இருக்கா, இல்லை அதுவும் போக போக மாறும். கலாச்சாரம் வந்து நாள் ஆக ஆக மாறக்கூடிய விஷயம். ஸோ அது வந்து அப்படியே வந்து எடுத்துகிட்டு போவாங்களா அப்படின்னு கிடையாது. ஸோ நம்மளோட ஜென்ரேஷன் மாற அவங்க வந்து இது பண்ணிட்டு தான் இருப்பாங்க, கலாச்சாரம் மாறிட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அன்பால் இது பண்ணி பாருங்கள், அவங்க வந்து மாற்ற முடியும். ஸோ நான் சொன்னதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அவங்க வந்து உங்கள் லைஃப் வந்து மாறும், சரிங்களா? நான் வந்து ஊரில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு சொல்கிறேன், புதுசாக கல்யாணம் ஆக போகிறவங்களுக்கு நான் சொல்லலை. ஆல்ரெடி அதர் ஸ்டேட்டில் இருக்கேன் சிஸ்டர், எனக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குன்னா நீங்கள் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது கிடைக்கும், நல்லது நடக்கும். இல்லை சிஸ்டர் நான் இப்போ தான் வந்து லவ் பண்ணுறேன், நான் என்ன பண்ணுறதுன்னா தயவு பண்ணி விட்டுட்டு வேறு வேலை இருந்தால் போய் பாருங்கள், அவ்வளோதான். நீங்கள் போய் நல்லா உங்கள் பக்கத்தில் இருக்க பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிவிட்டு செட்டில் ஆகிடுங்க, அவ்வளோதான். தூரமாக வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு சொந்தத்தெல்லாம் விட்டுட்டெல்லாம் உங்களால் வாழ முடியாது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நல்லது கிட்ட போக முடியாது. நிறைய வித்தியாசம் வந்து கஷ்டப்படணும், நிறைய விஷயத்தில் வந்து நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி அந்த விஷயம்லாம் பண்ணாதீங்க. நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே இருங்க, உங்களுக்கு உங்கள் அம்மா அப்பாவுக்கு பாதுகாப்பாக, சரிங்களா? ஸோ அவ்வளோதான், இதுதான் நான் சொல்லலாம்னு நினச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.